வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் பணி, அதாவது தேர்வு வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாளர் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பொசிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 230 பதவிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இது என்னென்ன பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காசு நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல்ஸில் ட்ரைனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து என்றைக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/6/2025, அதாவது நேற்று தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆச்சு. 23/6/2025 அன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இதில் இந்த டேட் எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஐயோ இந்த நேம் வந்து கரெக்ஷன் பண்ணணும், அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஜூலையிலேருந்து 4 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நிறைய விதமான டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துருச்சோ, அப்படி இல்லைனா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அண்ட் ஆல் டிக்கெட் வரும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணுமோ அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் வந்து எந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை செய்ய போகிறீங்க அண்டு உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன, உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அண்டு உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் டோட்டல் வேகன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற காலமில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கேண்டீன், அதாவது கேண்டீன் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிஃபென்ஸ் சென்டரில் வந்து உங்களுக்கு அக்கௌண்டன்ட்டில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 13 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபார்மேஷன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேஷன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிசர்ச்சில் தான் வந்து வேலை இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம். நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி, அதாவது 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. 12th படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 3 வேகன்சிஸ் வந்து காலியாக இருக்குது. ஜூனியரிங் இன்ஜினியரிங், அதாவது ஜூனியர் இன்ஜினியர் கம்யூனிகேஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 வேகன்சி இருக்குது. நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம். அண்ட் டெக்னிக்கல் சூப்பர்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹையர் செகண்டரி நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதுமானது. உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டெண்டர் இருந்தாலும் சரி, சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் இருந்தாலும் சரி, மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கொடுத்துருக்காங்க. 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குளோபல் வார்மிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்டெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. அண்டு ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 25 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், ஸ்டோர் கீப்பருக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் அண்டு ஸ்டெனோகிராஃபி அண்டு ரீசர்ச் அசிஸ்டண்ட்டுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வேகன்சிஸ் வந்து இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்குமோ அல்லது 30 வயசு வரைக்குமோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாயிலிருந்து 1,50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டோட்டலாக வந்து எவ்வளோ பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக எத்தனை விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 365 விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,423 வேக்கன்சி. ஓவரால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2,363 வேக்கன்சிக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போது ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வயசு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வந்து இருக்கும். எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்களெல்லாம் தவிர்த்து மற்ற கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 200 to 500 வரைக்கும் உங்களுக்கான இந்த பே வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். அதாவது அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து எக்ஸாம்னு வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற சிலருக்கு வந்து டவுட் வந்து நிறையவே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, மற்ற ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளேஷனில் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட்லையோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வந்து எந்த சென்டர் வந்து நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த சென்டரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீங்கள் நார்த் இந்தியாவில் இருந்தாலும் சரி அண்டு ஈஸ்டர்ன் ரீஜனில் இருந்தாலும் சரி அண்டு சென்ட்ரல் ரீஜன் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-20 டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சவுத்தர்ன் ரீஜனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சவுத்தர்ன் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி அண்டு சேலம், கிருஷ்ணகிரி அண்டு பாண்டிச்சேரி அண்டு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து எந்த சென்டருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சென்டரை வந்து நீங்கள் முதலே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேயும் கொடுத்துருக்காங்க, பெங்களூர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு கண்ணூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ரீஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் 3 சென்டரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து 3 சென்டரை வந்து சாய்ஸில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 சென்டரில் வந்து எதுனாலும் வந்து கிடைக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எது கொடுக்குறீங்க, அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப விருப்பப்படுற, அதாவது ரொம்ப கிட்ட இருக்கிற அந்த சென்டரை வந்து நீங்கள் அதில் சூஸ் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் லேட்டாக வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சென்டர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே கம்மியாக இருக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை அதர் ஸ்டேட்லேயோ இல்லை எது சென்னையிலையோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சிலபஸ், அதாவது எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க, அந்த எக்ஸாமுக்கான
சிலபஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த 200 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்து 25 கொஷினும் அண்டு ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினும் அண்டு ஆப்டிடியூடு பேசிக்கான ஸ்கில்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஷினும் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக்கான லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க் வந்து இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். 60 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் ஹாலுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.50 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10th ஆர் +2 இந்த 2 சப்ஜெக்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரை வந்து அவுட் பண்ணுவோம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மெட்ரிகுலேஷன் லெவல்லையோ அல்லது எஸ்எஸ்எல்சி லெவல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக்கில் வந்து கண்டிப்பாக வந்து பின் பண்ணுறேன். அதில் இருக்கிறத நீங்கள் படித்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நிறைய விதமான டவுட் வருது. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது சில பேருக்கு வந்து தெரியாது. அதுக்கு புறமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி வந்து என்னென்ன வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து 4 ஸ்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸு, உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபார்மு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் எப்படி அண்ட் லாகின் பண்ணுற ப்ராசஸ் எப்படி அண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எப்படி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவிலே வந்து இதில் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்பில் வந்து இருக்குது. இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான 3 சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 3 சென்டரை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.ssc.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. இதில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.